ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா இண்டஸ்ட்ரியல் எல்லாம் யூஸ் பண்ணுற பாய்லரோட பிஆர்வி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கு வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அந்த இடமெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து ஸ்ட்ரீம் வந்து உள்ளே போகும். அந்த சைட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அந்த இதில் தான் வந்து ஸ்ட்ரீம் வெளியே வரும். இந்த ஏரோ மார்க் இந்த ஸ்ட்ரீம் எவ்வளோ போகணும், எவ்வளோ ஸ்டாப் ஆகணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ஸ்ப்ரிங்கு. இதில் வந்து ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணணும், லூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து ஸ்ட்ரீம் அதிகமாக போகிறதும் கம்மியாக போகிறதும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸ்பேனரை வச்சு அந்த இதை வந்து டைட் பண்ணும்போது அது என்னாகும் அப்படின்னா ஸ்ட்ரீம் வந்து கம்மியாக போகும். லூஸ் பண்ணி விடும்போது ஸ்ட்ரீம் வந்து ஃப்ரீயாக அதிகமாக போகும். ஓகேங்களா, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரீம் தேவைப்படும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நமக்கு எந்தளவுக்கு பிஎஸ்ஐ தேவைப்படுதோ அந்தளவுக்கு லூஸ் பண்ணுறதும் டைட் பண்ணுறதும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அதை தான் வந்து பிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்டன் தான் வந்து இந்த ஏரை வந்து கம்மி பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் வந்து ஸ்ட்ரீம் போகும் வரும். ஓகேங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா, டஸ்ட் எதுவும் இல்லாமல். எதுக்காக அப்படின்னா இந்த பிஆர்வி வால் தான் வந்து இந்த ஸ்ட்ரீமையே ஒர்க் பண்ண வச்சிட்ருக்கு. ஓகேங்களா, இது கரெக்டாக உள்ளே போய் வெளியில் வரணும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம நீட்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து டஸ்ட் எதுவும் படியாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே பிளாக் கலரில் ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிஸ்டனை வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கும் அடிக்கடி. அதில் தான் வந்து வாட்ரு வந்து ஃப்ளோ பண்ணி கூல் பண்ணும். ஓகேங்களா, முக்கியமான தேவைகளுக்காக தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த பிஆர்வி வால் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமை வந்து அக்யூரேட்டாக கணிச்சு உள்ளே கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இந்த ஸ்ட்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இந்த பிஆர்வி வால் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்டு மெடிசன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லலாம்னா, இப்போ சமைக்கிறதே வந்து அதிகமாக குக் ஆனால் குழஞ்சிரும் இல்லையா, இப்போது அளவாக குக் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வால்வு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சமைக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். பட் குக்கர்லாம் சின்ன ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக தான் வந்து அதிகமாக ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துக்குலாம் இந்த பிஆர்வி வால் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த வால்வை பற்றி இன்னும் பார்ட் 2ல் நிறையா சொல்கிறேன். ஓகேங்களா, என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி வால்வை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் இன்னும் புது புது வால்வுகளை பற்றிலாம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, வேறு எதையாவது பற்றின வீடியோவும் உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை. தேங்க்யூ.